குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 3 திங்கட்கிழமை 2025 இன்றைக்கி கண்டவர்ஸை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்த்தலாம். 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மகளிர் அணி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிருக்காங்க. நவி மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 52 ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி ஐசிசி உலகக்கோப்பை போட்டியில் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா கோப்பை வென்றிருக்கு. ஓகேங்களா? பெண்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதல் முறையாக T20 உலகக்கோப்பை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றுறாங்க. அடுத்தது, பசுமை புரட்சியின் தந்தையும் வேளாண் விஞ்ஞானியுமான பாரத ரத்னா விருது பெற்ற MS சுவாமிநாதனுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரியம்பதா ஜெயக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கார். ஓகேங்களா? தி மேன் ஹூ ஃபீட் இந்தியா அப்படின்ற புத்தகம் தான் இது. அந்த புத்தகத்தோட பேர் அது யார் எழுதுனான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமானது. ஓகேங்களா? அவருக்கு வந்து ரீசெண்டாக கூட பாரத ரத்னா விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியா திட்டமிட்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2030 வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி 2010 ஒரு டைம் நடத்தியிருக்கோம். இப்போ 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடத்த வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது மிக முக்கியமானது, LVM-3 M5 ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்தியிருக்கோம். அதாவது கடலோர பாதுகாப்பு தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான 4410 கிலோ எடை கொண்ட CMS-3 அப்படின்ற செயற்கைக்கோளுடன் LVM-3 M5 ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 15 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொலைத்தொடர்பு சேவையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெற முடியும். ஓகேங்களா? இதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றியின் மூலம் இந்திய மண்ணிலிருந்து விண்ணில் நிலைநிறுத்தப்பட்ட அதிக எடை கொண்ட முதல் செயற்கைக்கோளாக வந்து பார்த்திங்கன்னா CMS-3 வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்திருக்கு. ஓகேங்களா? இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தி புதிய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கோம். இதுவரை 48 செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தகவல் தொடர்புக்காக. அந்த வகையில் 2013ஆம் ஆண்டில் GSAT-7 அதாவது ருக்மணி என்ற கடலோர எல்லை கண்காணிப்பு செயற்கைக்கோள் வந்து நிலைநிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அனுப்பியிருக்கும். ஓகேங்களா? இது அதிக எடை கொண்டது நம்ம அனுப்புனதிலே. இதன் செயல்திறனை கருத்தில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா LVM-3 ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1600 கோடி செலவில் அதிநவீன CMS-3 GSAT-7R அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து இஸ்ரோ வடிவமைச்சிருந்தேன். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 நிலைகள் இருக்குது. முதல் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா திட என்ஜினும், 2ஆம் நிலையில் திரவ என்ஜினும் கொடுத்துருக்காங்க. 3ஆம் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா C-25ல் திரவ நிலையில் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் வாயு நிறைந்த கிரையோஜெனிக் என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, அடுத்த 5 மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா 7 ராக்கெட் திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக இஸ்ரோவோட தலைவரான V நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இஸ்ரோவோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தலைவர் வந்து பார்த்திங்கன்னா V நாராயணன். இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தது, LVM-3 ராக்கெட் திட்ட இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா விக்டர் ஜோசப். CMS-3 செயற்கைக்கோள் திட்ட இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர குமார். ரெண்டு பேரோட பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கோப்பை வென்றோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விருது கொடுத்துருக்காங்க. இறுதி ஆட்டத்தில் 87 ரன்களும் அடித்து 2 விக்கெட்டுகளும் சாய்த்த ஷஃபாலி வர்மா வந்து பார்த்திங்கன்னா ஆட்ட நாயகி விருதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. போட்டி முழுவதும் 215 ரன்களை சேர்த்து 22 விக்கெட்டுகள் வீழ்த்திய தீப்தி சர்மா வந்து பார்த்திங்கன்னா தொடர் நாயகி விருது வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? மகளிர் உலகக்கோப்பை வென்ற நாடுகள் வரிசையில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 4ஆவது இடத்துல இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா 7 முறை ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்து 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா 1 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? மொத்தம் 12 ஆட்டங்கள். இந்த 13ஆவது ஆட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஜெயிச்சிருக்கோம். அடுத்தது, ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வந்து பார்த்திங்கன்னா சோதிச்சிருக்காங்க. அதாவது கபரோவ்சுக் அப்படின்ற புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா களமிறக்குள்ளதாக நாட்டு ஊடகம் தெரிவிச்சிருக்காங்க. உலகின் வேறு எந்த நாடும் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத வகையில் அணுசக்தியில் எங்கும் அதாவது புரேவெஸ்ட்ரானிக் அப்படின்ற ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா கடந்த மாதம் வெற்றிகரமாக சோதிச்சு பார்த்தாங்க. அதைத் தொடர்ந்து வரம்பற்ற தொலைவுக்கு பயணிக்கும் அணுசக்தியில் இயங்கக்கூடிய பொசைடன் அப்படின்ற நீர்மூழ்கி ட்ரோனை வந்து பார்த்திங்கன்னா சோதிச்சு பார்த்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதியதாக வந்து பார்த்திங்கன்னா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி லீக் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.